அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் அஃப்ரத் சார். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது ஏஎல் கெமிஸ்ட்ரியோட எபிசோட் 1. இதில் பிள்ளையால் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முழுமையான விடயங்களை உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோக்களாக தந்து விடுறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஏ லெவல், இந்த வீடியோ முழுக்க ஒரு ஏ லெவலுக்குள்ள நுழையிற மாணவருக்கு கெமிஸ்ட்ரி என்றால் என்ன எங்கள் விடயத்தை முதல்ல படித்து கொள்ளுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த டேபிளில் இருக்கிற அனைத்து புத்தகங்களும் அனைத்து டாக்குமெண்ட்ஸும் ஒரு உயர்தரம் கற்று இந்த முறை வைத்தியத்துறைக்கு தெரிவான ஒரு மாணவிட நோட்ஸ் அவ்வளோதையும் நான் வேண்டிக்கு வந்திருக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு மூலம் என்ன தேவைன்னு சொன்னால் ஏ லெவலில் என்னென்ன விடயங்களை படிக்கணும். அது பாஸ் பேப்பராக இருக்கலாம், அது மாடல் பேப்பராக இருக்கலாம், அது ரிசோர்ஸ் புக்காக இருக்கலாம், அல்லது நோட்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு வெளி மாகாணங்களில் வெளியிடத்துல இருக்கிற பேப்பராக இருக்கலாம். ஸோ அதை முதல்ல பார்த்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். ஸோ பாருங்க பிள்ளையார், இது ஒரு மாணவர் முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன, இது ஒரு எஃப்டபிள்யூசி பேப்பர், ஒரு பண்டல் ஆஃப் எஃப்டபிள்யூசி பேப்பர். ஸோ எஃப்டபிள்யூசி பேப்பர் நாங்கள் நார்மலாக எல்லாரும் செய்கிற பேப்பர். ஸோ இவ்வளோ என்னன்னு சொன்ன பிள்ளையார், அவன் சந்திச்ச எஃப்டபிள்யூசி பேப்பரும் அதோட ஸ்கீம், இவ்வளோ பேப்பரும் அந்த எஃப்டபிள்யூசி இவ்வளவும் ஒரு மாணவர் சந்திச்சு எஃப்டபிள்யூசி பேப்பர் அதோட அது ஸ்கீமாக அவங்க சந்திச்சிருக்காங்க. இது அதே மாதிரி இவ்வளவும் அந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் தான். இது என்னன்னு சொன்னப்ப இதுவும் ஒரு எஃப்டபிள்யூசி 2017 ஆண்டு, அதே மாதிரி ஏனைய ஆண்டுகளுக்கான எஃப்டபிள்யூசி செட். இது இந்த வினாத்தாலையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ வேற என்ன நாலேஜ் எடுக்கலாம்? ஸோ ஒரு ரிசோர்ஸ் புக் ஒரு பிள்ளைக்கு தேவை. முதலாவது ரிசோர்ஸ் புக் ஒரு பிள்ளைக்கு சாதாரணமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் பாஸ் பேப்பர் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ள இதை நான் ஏற்கனவே சொல்லி, இது நான் 2025 ஆகளுக்கு அடித்த பாஸ் பேப்பர். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஸ்கீமோட, அதே மாதிரி 2006 தொடக்கம் 2012, 2000 தொடக்கம் 2024 MCQ, 2000+ ஒன்று 1995 2005 வரைக்குமான ஒரு பாஸ் பேப்பர் செட். அதோட பாருங்க பிள்ளையால் புத்தகங்களாக ஒரு அயன் சமநிலை ஒரு புத்தகம் உண்டு, அருண பண்டார சார் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புத்தகம் உண்டு, அதே மாதிரி ஒரு கல்குலேஷன் புக் உண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால் ஒரு இன்ஆர்கானிக் புக் உண்டு, இரசாயன இயக்கவியல், அதே மாதிரி சிங்கள மொழி மூலமான ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி புத்தகம் உண்டு, ஆர்கானிக் புத்தகம் உண்டு, இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் புத்தகம் உண்டு. அதே மாதிரி மேலதிகமான புத்தகங்கள் அப்படியே பாருங்க, ஒரு மொரட்டோ பேப்பர், நாங்கள் நோமெல்லாம் மொரட்டோ செய்யறதானே, ஒரு மொரட்டோ பேப்பர், எவ்வளோ மொரட்டோ பேப்பராக இருக்குது, ஒரு மொரட்டோ பாஸ் பேப்பர் புத்தகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ராயல் காலேஜ் செட், ராயல் காலேஜ் இருக்கிற ஆண்டுகளுக்கான கேள்விகள், ராயல் காலேஜ் பேப்பருக்கான விளக்கம். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸாக ஒரு மாணவரின் நோட்ஸாக இருக்க வேண்டியது. இதில் அவட முழு ஏ லெவல் சிலபஸுக்குமா நோட்ஸும் இருக்குது. இது இன்ஆர்கானிக் கோப்பியாக இருக்குது, இது ஜெனரல் கெமிஸ்ட்ரி கோப்பியாக இருக்குது, இது இன்ஆர்கானிக் கோப்பியாக இருக்குது, இது கல்குலேஷன் கோப்பியாக இருக்குது, இது அவங்களோட இணை பாடங்கள நோட்ஸா இருக்குது, இது யூனிட் 2 புத்தகங்களா இருக்குது, யூனிட் 2 புத்தகங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு மாணவர் தேடுற விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளையால் ஸ்கீம்ங்கிற என்ன, பாஸ் பேப்பரை கடந்த காலங்கள்ல ஸ்கீம் முறை மூலமாக நான் கற்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் பல முறைகள்ல ஸ்கீம்ல எப்படி புள்ளிகள் வாரது இந்த விடயத்தை படிச்சு கொள்ளுவோம். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக முதல் பகுதியில் சொன்னேன் பிள்ளையால், ஒரு ஏ லெவல் படிக்கிற பிள்ளைக்கு தியரிங்கிற எவ்வளவு முக்கியம். இப்போ தியரிங்கிறது கெமிஸ்ட்ரியில இருக்கிறது. தியரி 1ஆம் அலகிலிருந்து 14ஆம் அலகு வரைக்கும் ஒரு தியரி நோட்ஸ் தேவை. அது அவங்கள்ட்ட இருக்கும், அது அவங்களுக்கு கட்டாயம் தேவை. 2வது அந்த பிள்ளைக்கு ஒரு பாஸ் பேப்பர் புத்தகம் தேவை, ஒரு புத்தகம் தேவை. ஆனா நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும், நாங்கள் இருக்கிற புதிய பாடத்திட்டத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பாஸ் பேப்பரை முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கேன். இது நானாக பதிவிட்டு 2000 தொடக்கம் 2025 வரையான பாஸ்பேப்பர் புத்தகம். இது ஸ்ட்ரக்சர் புத்தகம், ஸ்கீம் எப்படி ஸ்கீமுக்கு எழுதணுங்கிற புத்தகம். ஒரு பாஸ் பேப்பர் முக்கியம். அது எவ்வளவு வருஷம் முக்கியம்? அதில் ஆண்டுகள் நோமலா 1979 2025 வரைக்கும் பாஸ் பேப்பர் இருக்குது. அதுல எவ்வளவு வருஷம் முக்கியம், ஒரு மாணவரை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். அதே மாதிரி மாடல் பேப்பர் ஒரு விடயம் இருக்குது.
இந்த மாடல் பேப்பர் மாடல் ஃபைனல் பேப்பர்ல பொதுவாக பிள்ளைகள் தமிழ் மொழி மூலமாக ஒரு மொரட்டுவ பேப்பரை ஒரு 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரு மொரட்டுவ பேப்பர் இருக்குது. அதோட சேர்த்து பிள்ளையால் ஒரு ரோயல் காலேஜ் பேப்பர் தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு ஒரு ரோயல் காலேஜ் ஒரு மாடல் பேப்பர் இருக்குது. அது 2000 நார்மலா அவைலபிள் இருக்கு. 2017 தொடக்கம் 2025 வரையான பேப்பர் இருக்கு. அதே மாதிரி டேர்ம் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கு இந்த 1 தொடக்கம் 6 வரையான தவணை பரீட்சை, 1ஆம் தவணை 6ஆம் தவணை வரைக்குமான FWC பேப்பர் இருக்குது. அதே மாதிரி பிள்ளையால் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதோட சேர்த்து எங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்குது. ரிசோர்ஸ் புக் அதே எல்லா அழகுக்கும் ரிசோர்ஸ் புக் இருக்குது. அதே மாதிரி வேற மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு 2000+ ஒரு MCQ புத்தகம் இருக்குது. இவ்வளவு எங்களோட A-level பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி வேற புக்ஸ் மேலதிகமான வாசிப்புகளுக்காக சில புத்தகங்கள் இருக்குது. ஸோ ஒரு பிள்ளை A-levelக்கு நுழைஞ்ச உடனே முதல் விளங்கி கொள்ளணும் நாம எவ்வளவு விடயங்களை கடந்து வரணும் உண்டு. அப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னேன், இவ்வளவு விடயத்தை ஒரு பிள்ளை கடந்து வரணும். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் A-level கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி பாடப்பரப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா 14 அலகு மூட மாட்டா. முதலாவது அலகு என்ன? யூனிட் 1 ஜெனரல் கெமிஸ்ட்ரி. இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்று சொல்றது பாஸ் பேப்பர்ல பொதுவாக இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? இதுக்கு வழமையாக ஒரு 9 MCQ வரும். 9 MCQ வரும். இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில ஒரு 7 தொடக்கம் 9 MCQவோட ஸ்ட்ரக்சர் முதலாம் கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரியா இருக்க போகுது. இந்த கால்குலேஷனோட பாடம் இது MCQல 2 தொடக்கம் 3 MCQவோட சேர்த்து ஒரு பகுதி எஸ்ஏ வரும். ஒரு பகுதி எஸ்ஏட அரைவாசி கேள்வி வரும். அரைவாசி வரும். இந்த கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ் பாடப்பரப்பு பொதுவாக சொல்ல போனோம்னா இது ஒரு 4 தொடக்கம் 5 MCQக்குள்ளேயும் ஒரு எஸ்ஏல ஒரு பகுதியா இருக்க போகுது. எஸ்ஏல ஒரு அரைவாசி பகுதியா இருக்க போகுது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்றது ஒரு 5 தொடக்கம் 6 MCQவோட சேர்த்து ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சரும் 2 7வது செய்யற பி பாற்ற அரைவாசும் 9வது செய்யற ஏ பாற்ற அரைவாசி, இந்த 2 பகுதிகளும் ஒரு முழு எஸ்ஏ வரும். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்றது இந்த 8வது செய்யற அரைவாசி பகுதியா இருக்கு. 8வது எஸ்ஏயோட ஒரு 9 தொடக்கம் 10 MCQவோட அதே மாதிரி ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த கைனட்டிக்ஸ்ங்கிறது இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் என்று சொல்றது, இரசாயன சமநிலைங்கிறது, அயன் சமநிலைங்கிறது, அதே மாதிரி அவத்தை சமநிலை என்ற பகுதி, அதே மாதிரி மின் இரசாயனம் என்ற பகுதி, இது எல்லாமே சேர்த்து நாங்க மொத்தமா சொல்றது பிள்ளையால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்று சொல்றது. அதோட இவரையும் சேர்ப்போம். யாரையும்? இந்த கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸையும் சேர்ப்போம். ஸோ இந்த பகுதிகளுக்குள்ள பிள்ளையால் மோர் தேன் 20+ 20க்கு மேற்பட்ட MCQ ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சரோட 2 முழு எஸ்ஏ வரும். 2 எஸ்ஏயோட பிளஸ் ½ எஸ்ஏ 7வது பகுதியில் ஏ பாற்ற அரைவாசி எஸ்ஏ வரும். 2 எஸ்ஏக்களி வரும். எத்தனை எஸ்ஏ வரும்? 2 எஸ்ஏ வரும். அவ கெமிஸ்ட்ரியில ஆக கூட மார்க்ஸ் எடுக்கிற பரப்பு இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆக கடைசி பாடம் தான் பிள்ளையால் 14ஆம் அலகு தான் எங்கட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. 14ஆம் அலகு தான் எங்கட இண்டஸ்ட்ரியலோட என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சூழல் மாசடைதல். அது ஒரு 3 MCQவோட 3 தொடக்கம் 4 MCQவோட ஒரு முழுமையான எஸ்ஏ கேள்வி வரும். ஸோ இந்த A-level பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விளக்கம் தான். முழு சிலபஸையும் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பாடமும் ஒரே மாதிரி ஓடுறல மீன் எல்லா கேள்விகளையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. முதல்ல என்ன விளங்கணும்னா நாங்க எல்லா அலைகளையும் கற்று அறிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகுதான் என்ன யோசிக்கலாம், ரைட் நமக்கு இந்த பாடம் விளங்கல, ரைட். ஸோ நான் திரும்பி சொல்றேன். ஸோ பரீட்சை நெருங்குற நேரங்கள்ல பரீட்சை ஆரம்பிக்கிறவங்க
இந்த கெமிஸ்ட்ரியில ஒரு முழுமையான ஒரு நுழைஞ்சு எடுக்கணும்னு சொன்னால் எப்படின்னு செய்யறேன், கேள்விகளை அதிகமாக செய்யலாம், அதிகமான கேள்விகளை செய்யலாம். ஸோ கேள்விகள் எப்படி செய்யறது? முதலாவது விளக்கம், படிக்கணுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு, சரிதானே? படிக்கணுங்கிற எல்லாரும் செய்யற உண்டு. ஏ லெவல் விஞ்ஞான கணித விஞ்ஞானத்துக்குள்ள நுழைகிற எல்லாரும் படிக்கிறதான், படிக்காம யாரும் இருக்கிறது. ஆனா என்ன நடக்கிறேன்னு சொன்னா, எப்படி படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறேன்? அப்ப ரசாயனத்தை படிக்கிற மாணவர் ஒருவர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னன்னு சொன்னால், இப்ப ஏதாவது ஒரு பாடத்தை முழுமைப்படுத்தி விட்டீங்க. உதாரணமா சொல்லணும், நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முழுமையாக கற்றுவிட்டீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முழுமையா கற்றுவிட்டீங்கன்னு சொன்னால், நீங்க கற்றதை தெளிவாக்கணும். எல்லாரும் எல்லா பாடமும் படிக்கிறதான். ஸோ கற்றதை தெளிவாக்குற ஒரே முறை என்னன்னு சொன்னால், தெரிஞ்ச பாடத்தை 100% கிளியர் ஆக்குற. தெரியாத பாடத்துக்குள்ள மெனக்கெடாம ஒரு பாடம் முழுமையா தெரியும் என்று சொன்னா, இப்ப உதாரணமா ஜெனரல் கெமிஸ்ட்ரி எனக்கு நல்லா தெரியும், நான் முதலாம் அழகு நல்லா செய்வேன். ஜெனரல் கெமிஸ்ட்ரி முழுமையா தெரியும் என்று சொன்னா, கொப்பியில இருக்கிற எல்லாம் தெரியுங்கிறது இல்லை, அதுதான் முழுமையா தெரியுதுன்னு சொல்ல. ஜெனரல் கெமிஸ்ட்ரி முழுமையான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற 9+5 14 மார்க்ஸையும் எடுக்கணும். ஒவ்வொரு பேப்பர்லையும் இதுல வார ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து அதுல வார 14 மார்க்ஸையும் செஞ்சு பார்க்குறது. முதலா ஸ்ட்ரக்சருக்கு 100 புள்ளிகள் இருந்தா, அந்த 100 புள்ளிக்கு நாம் எத்தனை புள்ளி எடுப்போம்? 90 மார்க்ஸ் எடுப்போமா? அது எவ்வளவு டைம்ல எடுப்போம்? ஸோ முழுமையாக கற்ற நீங்கள், உங்களுக்கு பாடம் விளங்குது என்று எப்படி முடிவெடுக்கிற? டீச்சர்கிட்ட கேட்டோ அல்லது நீங்க வேறு சீனியர் மார்ட்ட கேட்டோ எல்லாரும் யார்ட்டும் கேட்கறது. நீங்களா இப்ப டிசைட் பண்ணணும்னு சொன்னால், ஒரு பாடம் ஓடுதுன்னா அதுல இருக்கிற கேள்விகளை நாங்க எவ்வளவு நிமிஷத்துல செய்யறோம்னு பார்க்கிறோம். ஸோ இன்ஆர்கானிக் முழுமையாக ஓடுற ஒருவர், நான் அவருக்கு சொல்ற விஷயம் இதான், இன்ஆர்கானிக் முழுமையா ஓடுதுன்னா இந்த 2000+ வந்து ஒரு 400 கேள்விகள் இருக்குது, 400 எம்சிக்கு கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் அவ்வளோத்தையும் செய்து முடிக்கணும். ஸ்ட்ரக்சர் பேப்பர் எடுத்து நீங்க 2011 மினிமம் 25 வரைக்குமான கேள்விகளை செய்யக்கூட ஸ்கீம் முறைப்படி இந்த கேள்விக்கு இப்படித்தான். இப்ப உதாரணமா சொல்ல போல இந்த கையில இருக்கிற 2025 வருஷம் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி, ஸ்ட்ரக்சர் அதாவது எங்களோட ஸ்கீம், அதுல ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லான். ஒரு கேள்விக்கு விட எழுத கூட அவன் சொல்லான் என்ன தெரியுமா, இதுல ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க, NH3 எப்படி இனம் காண்ற என்று கேட்டானண்டா, ஸ்கீம்ல சொல்ல விட எழுதணும். ஸ்கீம் எப்படி அமைச்சிருக்கானுங்கிறத நாங்க படிச்சு கொள்ளணும், சரிதானே? இது எங்கட 2025 ஆண்டுக்கான ஒரு ஸ்கீம். அப்ப ஸ்ட்ரக்சரை செய்யணும். அதே மாதிரி எஸ்ஏ கேள்விகள், அதிகமான எஸ்ஏ கேள்விகள் செய்யணும். அந்த எஸ்ஏ கேள்விகளுக்கு தான் நாங்க வகுப்புல படிக்கக்குள்ள பாஸ் பேப்பரை முழுமையா முடிச்சிருப்போம், பாஸ் பேப்பர் முழுமையா செய்திருப்போம். அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம், இன்னும் அந்த பாடத்துல தேர்ச்சி பெறணும்டா, இன்னும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும்டா, இந்த மாடல் பேப்பர்கள் இது பொதுவாக இந்த கேள்விகள்ல எந்த விதமான டைப்பிங் மிஸ்டேக்கும் இருக்கு. ஆனா நல்ல கேள்விகள், கொஞ்சம் ஹார்டான கேள்வி, பட் கொஞ்சம் ஹார்டான கேள்வி இருந்தாலும் அதுல பேப்பர் இருக்கு, ஸ்கீம் இருக்குது. ஸ்கீமோட கேள்வி செய்யறது, இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் இருந்தாலும் இது அதை விட கொஞ்சம் ஹார்டான கேள்வி, அதை செய்யலாம். அதே மாதிரி சில தவணை பரீட்சைகள்ல கவனம் பிள்ளையால் முதலாம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, 4ஆம் தவணை, 5ஆம் தவணை செய்யறதை விட 20 இப்பதான் ஏலவலுக்கு நுழைஞ்ச ஆக்களும், ஏலவலுக்கு நுழைஞ்சி செகண்ட் இயர்ல இருக்கிற ஆக்களுக்கும் சொல்ல, திரும்பியும் சொல்ல. நீங்க உதாரணமா ஒரு இன்ஆர்கானிக் இப்பதான் படிச்சிருக்கீங்களா, உங்களோட செகண்ட் டேர்ம் பேப்பர்ல இன்ஆர்கானிக் கேள்வி இருக்குதா, தேர்ட் டேர்ம்லயும் இன்ஆர்கானிக் இருக்கும், ஃபோர்த் டேர்ம் இருக்கு, ஃபிஃப்த் டேர்ம் இருக்கு, ஆனா 6th டேர்ம் கேள்வி செய்யணும். அப்ப எப்பயும் ஒரு தரமான கேள்வி செய்யக்கூட 6ஆம் தவணை பரீட்சை, 5ஆம் தவணை பரீட்சையில வர கேள்வி, 2ஆம் தவணை பரீட்சையில வர கேள்வி விட கஷ்டம். நல்ல கேள்வி கஷ்டம்ன்றதை விட நல்ல ஐடியா, எத்தனை ஐடியா எடுக்கும், எத்தனை கேள்வி செய்யறவங்க வந்து விளங்கி எடுக்கணும். ஸோ இன்ஆர்கானிக்ங்கிற பகுதியில நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் இவ்வளவு கேள்வியும் செய்யணும். ஸோ எல்லா பிள்ளைகளுக்கும் கெமிஸ்ட்ரியில ஏன்னு தேவை. எல்லாருக்கும் ஆசை என்ன, கெமிஸ்ட்ரியில எடுக்கிறதுக்கு. எல்லாருக்கும் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இதான் ஆசை. ஆனா என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு ரோடு ஒன்று இருக்கு, ஒரு பாதை ஒன்று இருக்கு, அந்த பாதையால போகக்கூட இருக்கிற தடங்கள் என்னன்னு தெரியாது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், 30 நாள்ல எடுக்கலாம், 40 நாள்ல எடுக்கலாம்ங்கிறது நீங்களா பிக்ஸ் பண்ணி கொண்டீங்க. ஒரு டைம் இருக்குது, ஒரு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் என்ன யூஸ் பண்ணணும். ஒரு கேள்வி செய்யக்கூட முதல்ல அந்த கேள்வி விளங்குறது, அந்த தியரி விளங்குறது, தியரி விளங்காம பேப்பர் செய்யறது அனாவசியமான உண்டு. ஸோ ஒரே மாதிரி கேள்வியை 10 கேள்வி செஞ்சோம்னா கேள்வியும் பாடமாயிரும், விடையும் பாடமாயிரும். ஸோ அதிகமான கேள்விகள் செய்யணும். ஒரு சின்ன தியரி படிக்கிற அப்ப ஒரு ஆள் சொல்லார் எப்படி பேப்பர் செய்யறேன்னு கேட்டா, நீ உதாரணமாக ரிப்பீட் மாணவரா இருக்கீ, ரிப்பீட்
ஸோ ரிப்பீட் மாணவர் இருக்கிற ஒருத்தர் என்னிட கேட்டுகள் என்னன்னு சொன்னா, நாங்க தியரி படிக்கணும், பேப்பர் படிக்கணுமா. ஸோ நீங்க நிறைய விடயங்களை மறந்து இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த பாடத்தை ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிக்க போறீங்க. ஆர்கானிக்ல நீங்க சுமார் கேள்வி எடுக்கி உதாரணம் ஒரு கேள்வி எடுத்து செய்து கொண்டு போகல ஒரு கேள்வி சொல்லலாம். என்ன சோடியத்திர தாக்கம், ஒரு கேள்வி சோடியத்திர தாக்கம் சம்பந்தமான கேள்வி. உங்களோட கொப்பியில ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சிருப்ப சோடியமானது சேதனத்தில அமில ஹைதரசனை கொண்ட அல்கைன்களோடு OH பிணைப்பை கொண்ட ஃபீனோலோட அல்கஹோலோட ஒயிக் அசிடோட தாக்கம் அடையும் எழுதி வச்சிருப்பீங்க. அப்படித்தானே? அப்ப அவடத்தை பார்த்துட்டு அந்த கேள்வி நீங்க செய்யாம உடனே அந்த தியரியே ஆர்கானிக் படிக்கணும்னா ஆர்கானிக் கொப்பி கையில் இருக்கணும். அதோட நாங்க பேப்பர் செய்துட்டு வாரோம். அப்ப கடும் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், கற்கும் போது அதிகமான கேள்விகள் செய்து கொள்ளணும். அந்த கேள்விகளுக்கு தான் நான் இவ்வளவு ரிசோர்ஸையும் தந்திருக்கிறேன். ஸோ நிறைய பேர்கிட்ட உங்கள்கிட்ட இந்த ரிசோர்ஸ் புக் இல்லை கேட்டா சொல்ல, எங்கள்ட்ட இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் புக் மட்டும்தான் இருக்குது, இன்ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக் மட்டும்தான் இருக்குது, ஜெனரல் கெமிஸ்ட்ரி ரிசோர்ஸ் புக்குங்கிறது உங்களுக்கு தான் படிக்க தந்தது. ஸோ முழுமையான பாடத்தை படிச்சு கொள்றீங்க. முழுமையாக என்ன செய்யற கேள்விகள் செய்யல, அதிகமான கேள்விகள் செய்யல. நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு கேள்விகள் செய்து கொள்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடல் பேப்பர் அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், மாடல் பேப்பர் கேள்விகள் நாங்க செய்யணுமா இல்லையா. பாஸ் பேப்பரை முதல்ல முடிங்க. இந்த ஓர்டர் தான் தியரியை முழுசா படிக்கிறது. முதல் ஓர்டர் தான் தியரியை முழுசா படிக்கிறது. அது முடிச்சதுக்கு அது 100 வீதமாக தேவையில்லை. 50 வீதம் தியரி படிச்சாலும் காணும். பாஸ் பேப்பர் கேள்வியை இவ்வளவுத்திலையும் செய்யணுமா இல்லை. கடந்த 10 வருஷம் செஞ்சாலும் பரவாயில்லை, 5 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பேப்பர் ஃபுல் பேப்பர் செய்யணும். பாஸ் பேப்பரை நீங்க முழுமையாக ஃபுல் பேப்பர் செய்யணும். ஒரு 3 மணித்தியாலம் டைம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் மெசேஜ் செய்யணும். நிறைய பிள்ளை என்ன செய்யணும்னா ஃபுல் பேப்பர் செய்யறதில்ல. முதல் 10 கேள்வி செய்யற ஒரு 1 ஹவருக்கு அல்லது யூனிட் வைஸா கேள்வி செய்யற ஆக மடத்தனமான வேலை, ஆக பிழையான வேலை என்னன்னு சொன்னால், நீங்க ஃபைனல் பேப்பர்ல எப்படி சந்திக்க போறீங்க. ஃபைனல் பேப்பர் போனீங்கன்னா 2 மணித்தியாலம் ஒரு முழு MCQ பேப்பர் தருவாங்க. அதுக்குள்ள செய்யணும். நீங்க இங்க இருந்து என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்களோ அதை தானங்க செய்ய போறீங்க. இங்க இருந்து இதுவரை காலமும் ஒரு ஃபுல் பேப்பரை 2 மணித்தியாலம் இருந்து பேப்பரை செய்யாம போயிட்டு அங்க போய் ஃபைனல்ல செய்யலாமா? செய்ய முடியாது. இங்க இருந்து 3 மணித்தியாலம் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை முழுசாக ஒரு எஸ்ஏ முழுசா செலக்ட் பண்ணி செய்யாம போனீங்கன்னா அங்க செய்ய முடியாது. ஸோ நிறைய நல்லா செய்யற பிள்ளைகள் சி நிலையில் இருப்பாங்க, எஸ் நிலையில் இருப்பாங்க. அப்ப அந்த சிஏ எஸ் ஏஆ மாத்தணும். சில பிள்ளை என்ன செய்யணும், ஏ லெவல் பேப்பர் எப்படி செட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம ட்ரெயின் பண்ணணும். சரிதானே? இங்க இருந்து நாம மோட்டார் பைசிக்கிளுக்கு இந்த லைசனுக்கு ட்ரையல் காட்ட போற மாதிரி லைசன் ட்ரையல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இலங்கையிலே லைசன் ட்ரையல் காட்ட போனீங்கன்னு சொன்னா போய் எல்லாரும் கண்டிருப்பீங்க. நாளைக்கு லைசன் ட்ரையல் காட்ட போறோம்னா எந்த ரோட்டில் நீங்க லைசன் ட்ரையல் காட்ட போறீங்களோ அதே ரோட்ல லேர்னர்ஸ் அந்த லேர்னர்ஸ் என்ன செய்வான், வேன் ட்ரையல் காட்ட போறீங்கன்னா வேனோட பழக்குவான், வீலோட்ட பழக்குவான், மோட்டார் பைசிக்கிளோட பழக்குவான். ஸோ அதை பழகி போடுறத நாம என்ன செய்யறது, பழகி போடுறத என்ன செய்யறது, நாம ஓட்ட போறது. எல்லாருக்கும் தெரியும் நாங்க நல்லா மோட்டார் பைசிக்கிள் ஓடுன்னு தெரியும். ஆனா அங்க வளர்க்கிற மோட்டார் பைசிக்கிள் தான் அந்த லேர்னர்ஸ்ல வளர்க்கிற மோட்டார் பைசிக்கிள் அதே மாதிரியான அதே பைக்கில தான் என்ன செய்வான், ட்ரையல் காட்ட போற இடத்த ட்ரை தருவான். அப்ப நீங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னால், ஃபைனல் பேப்பர்ல எடுக்கணும் என்று சொன்னால் ஃபைனல் பேப்பர்ல வார மாதிரி கேள்விகள் ஃபைனல் பேப்பர்ல இருக்கிற மாதிரி டைம் லிமிட்டுக்குள்ள செய்யணும். ஸோ எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிற மெனக்கிற கேள்வி செய்யுது. ஆனா குறிப்பிட்ட டைமுக்குள்ள பேப்பரை முடிக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஒரு கேள்வி எடுத்து வந்துச்சுன்னா அதிக நேரம் அந்த கேள்வி செய்யறாங்க. ஸோ முதல்ல இந்த எபிசோட் 1 நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த உயர்தரத்துக்குள்ள நுழையிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏ லெவல்ல என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். உங்களோட நோட்ஸை மட்டும் தான் நீங்க கையில வச்சிருக்கணும். வேற எந்த நோட்ஸும் நீங்க வச்சிருக்கீங்க என்னன்னா உங்களோட நோட்ஸ்ல தான் தெரியும் இவடத்து என்ன எழுதணும்னு. உங்களோட நோட்ஸ் தான் தெரியும் இவடத்து என்ன எழுதிருக்கீங்க. இந்த கொஸ்டின் மார்க் ஏன் போட்டிருக்கீர், இந்த கோடு ஏன் போட்டிருக்கீர், இந்த பாடம் படிப்பிக்க கூட சார் என்ன செஞ்சார். அதிகமான டீச்சர்ஸ் மாதிரி நிறைய விடயங்களை விளங்கப்படுத்துவாங்க, கொஞ்சமான விடயங்களை நோட்ஸ் தருவாங்க. ஒரு சில டீச்சர் மாதிரி என்ன விளங்கப்படுது எல்லாத்தையும் நோட்ஸ் தருவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்களாம், நோட்ஸ் தாரத்தை விட கேள்விகளை கூட செய்து வாங்க தியரி விளங்க வைப்பாங்க. ஸோ நீங்க எப்படியான ஒரு ஆசிரியர் வகுப்பு போறதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும். டீச்சர் நீங்க தான் ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட வேற யாரை நோட்ஸ் பண்ணி படிக்கும்போது, வேற ஒரு ஆளை ஷார்ட் நோட்ஸ் பண்ணி படிக்கும்போது அவர் படிச்ச ஆசிரியர் நோட்ஸ் எப்படி கொடுக்கார், இந்த விடயம் சொல்லித்தரக்குள்ள என்ன ஐடியா சொல்லி தந்தார், என்ன ஷார்ட் கட் அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ இன்னொரு ஆள் நோட்ஸை நீங்க வாங்குறது ஒரு பிள்ளையான விளக்கம். ஸோ இந்த ரோட்டு ஏ லெவலுக்குள்ள நுழையிற பிள்ளை
முதலாவது விளங்கிக் கொள்ளும். அநேகமாக ஆசிரியர்களை அடிக்கடி மாற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? சொல்லுங்களுங்க. நீங்க ஒரு ஆசிரியரை படிக்கீர், அவர்கிட்ட முதலாம் அலகையும் படிக்கீர், 2ஆம் அலகையும் படிக்கீர், 3ஆம் அலகையும் படிக்கீர். கொஞ்சம் காலத்தால இனி வேறு யாரோ ஒரு ஆள் சிபாரிசு செஞ்சு வேறொரு ஆசிரியர்ல பார்க்க போறேன். ஸோ இந்த முதலாம் அலகு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சிலர் முதலாம் அலகு படிப்பிக்கக்கூடிய கல்குலேஷன்ல வர ஒரு சில நுட்பங்களை விளங்கப்படுத்துறதுக்குள்ள கல்குலேஷன் படிக்கக்கூடிய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர சில விடயங்களை இங்கேயே முன்னுக்கு சொல்லி தருவார். கேசஸ் படிக்க கூட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வர ஒரு சில விடயங்களை முன்னுக்கு சொல்லி தந்து கூட பேசிடுவார். ஸோ நீங்க அடிக்கடி டீச்சர்ஸை மாற்றத்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் தியரி தான் மிஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யற, நான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு புது ஆசிரியர்கிட்ட மாற போறேன்னு சொன்னா அவர் ஏற்கனவே நிறைய விடயங்கள் இன்ஆர்கானிக்ல படிச்ச நிறைய விடயங்கள் அந்த ஆசிரியர் கல்குலேஷன்ல ஜெனரல் கெமிஸ்ட்ரியில எனர்ஜெட்டிக்ஸ் கேஸஸ் சொல்லி தந்திருப்பார். அப்ப இங்க போக கூட என்ன செய்யணும், அவர் அதை மேலோட்டமா ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம் தானே என்று கூட மேலோட்டமா போனாருன்னா உங்களுக்கு எது முக்கியம் என்று மறந்து வைத்திடும். அடுத்த விஷயம், ஏற்கனவே ஒரு ஆசிரியர் போறையில் அவர் உங்களுக்கு நல்லா படித்தாரார், ஒரு சில காலம் கழிச்சு வேறொரு ஆள்கிட்ட போறையில், ஸோ அவர் ஏற்கனவே போனவரோட பெட்டரா இருந்தாருன்னு நீங்க என்ன செய்வீர்கள், ஏற்கனவே படிச்ச ஆசிரியர் நோட்ஸை நாங்க பார்ப்போமா, ஒரு ஆளோட சண்டை பிடிச்சி போட்டு திரும்ப அவரோட உறவாகுமா? இல்லதானே. அது மாதிரிதான் ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு இன்னொரு டீச்சர்கிட்ட மாறக்கூட ஏற்கனவே படிச்ச மொடியூல்ஸ் நோட்ஸ் கோப்பி ஒன்றையும் திரும்ப பார்க்க மாட்டோம். ஸோ என்ன நடக்குது, அந்த ஒரு வருஷம் அநியாயமா போகுது. அப்ப முதலாவது டு பி பிராக்டிக்கல், டு பி ஃப்ராங்க், ஏ லெவலுக்குள்ள நுழையிற பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகள் என்னென்ன விடயங்களை சந்திக்கணுங்கிறத விட நான் நேரடி வகுப்புல இந்த மாணவர்கள் சந்திச்ச எல்லா சிக்கலையும் கேட்டறிஞர், அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல படிச்ச மாணவர்கள் சந்திக்க எல்லா கேட்டறிவும் மொத்த தொகுப்பு. ஸோ நான் ஆன்லைன் மூலமான வகுப்புகளுக்கும் நேரடி வகுப்பு மூலமா சந்திச்ச எல்லா பிரச்சனையும் தீர்வு தாரணும். ஸோ இந்த முதலாவது எபிசோட் 1, ஸோ இது எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்ன எபிசோட் 1, இந்த பயாலஜியில சிங்கள மொழி மூலமா ஒரு ஆசிரியர் இருக்கார், சிஸ்டர் ஜனநாயகா சார் நினைக்கிறேன், நான் எனக்கு அது பேர் மறந்துட்டு. ஸோ நான் ஏதோ ஒரு நாள் யூடியூப்ல வழியா பார்க்கும்போது இந்த சிஸ்டர் ஜனநாயகா சார் ஒரு எபிசோடா படிப்பிச்சிருக்கார். ஸோ நான் 2022 சம்திங் எப்போ ஒரு நாள் பார்த்தேன், அவர் எத்தனாவது எபிசோட் பார்த்தேன்னா, நான் போன கிழமை பார்க்கும்போது பஸ்ல போகல பார்க்கும்போது அவர் எத்தனையாவது எபிசோட் 403 எபிசோட் பார்த்தேன். அப்ப யோசிச்சு பார்த்தேன். ஸோ அவர் கண்டினியூஸ் என்ன செய்தாருன்னா, பயாலஜி ஒரு டீச்சர், அவர் பயாலஜியில் இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கார், படிப்பிச்சு கொடுக்கறத விட நிறைய விடயங்களை ஷேர் பண்ணி கொள்றார். ஸோ நான் யோசிச்சேன்னு சொன்னால், கெமிஸ்ட்ரியில எல்லாரும் படிச்சு கொடுக்காங்க, எல்லாரும் சொல்லாங்க 40 நாளை எடுப்போம், 30 நாளை எடுப்போம், ஆங்கிலம் தான் கற்றுக்கொள்ளலாம், மொழி ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், இது ஒரு பாடம், ஒரு நாலேஜ். இந்த பாடத்தை படிக்கும் போது பாடத்துல என்ன இருக்குன்னு விளங்கி எடுக்கணும். இந்த பாடத்துல அடி என்ன நுனி என்ன, இந்த பாடம் எங்கிருந்து எங்க போகும், இந்த பாடத்துல மொத்தம் எத்தனை அழகு இருக்குது, நமக்கு என்ன அழகு ஓடும் எப்ப தெரியுமா, முழுமையாக ஒரு பாடத்தை கற்றதுக்கு பிறகுதான் விளங்கும். உண்மையை சொல்ல போனா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து கடந்த காலங்களா ஒரு டிசம்பர்ல இருந்து இப்ப மே ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர்ல இருந்து மே வரைக்கும் கடந்த 6 மாசம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வகுப்பு தான் நடந்துக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மாணவன் வகுப்புக்கு வருவான், கைனடிக்ஸ் வகுப்பு வந்தான், கைனடிக்ஸ் சில செஞ்சான், சில செட் ஆகல. இரசாயன சமநிலைக்கு வந்தான், கொஞ்சம் செஞ்சான், கொஞ்சம் செட் ஆகல. அயம் சமநிலைக்கு வந்தான், கொஞ்சம் படிச்சான், ஆனா 100% அவன் விட செல்லல. அவத்தைக்கு வந்தான், அவனுக்கு 100% விளங்கல. ஆனா கிளாஸுக்கு தொடர்ந்து வந்தான். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எப்ப ஆரம்பிச்சதோ அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் மாஷா அல்லாஹ் 100% அந்த கேள்வியை செய்யறான். இது என்ன பாடம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எத்தனாம் பாடம், கெமிஸ்ட்ரியில இருக்கிற 13ஆம் அலகுல மேக்சிமம் நல்லாவே செய்யறான். அப்ப அவன்கிட்ட நான் கேட்டேன், என்னன்னு சொன்னா, டேய் என்னடா நல்லா செய்யறா, இங்க அந்த வகுப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார் சூப்பரான பாடம் படிச்சு தந்தீங்க இல்லைன்னா மின் ரசாயனம். அந்த பாடம் எத்தனை மார்க்ஸ், அந்த பாடத்துல 3 MCQ வரும், ஒரு எஸ்ஏட அரைவாசி வரும், 2 தொடக்கம் 3, போன முறை வந்த 3 MCQ, ஒரு எஸ்ஏட அரைவாசி, கிட்டத்தட்ட 6.25 பகுதி, 6.25 மார்க்ஸ். அந்த பாடமும் அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ற பாடமும் இந்த இன்ஆர்கானிக்ல டி பிளாக் என்ற பாடமும் சேர்ந்து ஒரு எஸ்ஏ வரும். அப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம், இந்த பாடம் யாருக்கு ஓடும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சில பிள்ளைகள் முதல் 2, 3, 4, 5, 6ஆம் அலகெல்லாம் ஒரு சில பிள்ளைகளுக்கு இன்ஆர்கானிக் சுட்டாலும் கூட வர மாட்டான், இன்ஆர்கானிக் அது விளங்குறதே இல்லை. ஆனா ஆர்கானிக் எப்ப ஆரம்பிக்குதோ ஒரு சிலர் லைஃப் அங்கிருந்து ஆரம்பிக்கும்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு இது முதலாவது A level, எனக்கு இது 14வது வருஷம், சரிதானே? ஒவ்வொரு பேச்சு எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், சரியா? ஆனா சில பிள்ளைகள் இன்ஆர்கானிக் வெறுத்து வைத்திரும். ஆர்கானிக் தொடங்குனால இந்த ஆக்கள் ட்ரெயினை பிடிக்கலாம். அப்படி பிடிக்கலாட்டி அவர் கொண்டு போய் நிற்கிற இடம் ஒரு பேராதனை யூனிவர்சிட்டி நிற்பார். அந்த அளவுக்கு அந்த பாடம் இன்ட்ரெஸ்டா வைத்திரும். ஏதாவது ஒரு இடம் இருக்கும். உங்களுக்கு A லெவல்ல ரைட், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஒரு ஜஸ்ட் ரிலீஃப் பண்ணுங்க. உங்களுக்கு A லெவல்ல எந்த பாடம் கட்டுமையா பிடிச்ச பாடம்? ஜஸ்ட் கமெண்ட். என்ன பாடம் பிடிக்கும்? எனக்கு சொன்னா எனக்கு ஒரு பாடம் பிடிக்கும். நான் டீச்சரா இருந்து சொல்லலாது எனக்கு இந்த பாடம், நான் இப்படி சொல்லாமா எனக்கு இந்த பாடம் அந்த பாடம் பிடிக்கும்னு சொன்னேன்டா பிள்ளைகள் அவருக்கு மற்ற பாடம் ஓடான்னு நினைக்கும். ஸோ நானே சொல்லணும், எனக்கு நல்லா பிடிக்கிற பாடம் இந்த அயன் சாமன்லி. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியிலே நல்லா பிடிக்கிற பாடம் அயன் சாமன்லி. ஸோ நீங்களும் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என்ன பாடம் கெமிஸ்ட்ரி நல்லா பிடிக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு ஒரு பாடம் பிடிக்கணும், அது கஷ்டமான பாடமா இருக்கணுமா லேசான தெரியாது. நமக்கு பிடிக்கிற பாடம் எத்தனை மார்க்ஸ் எங்களுக்கு எடுத்துற போகுது. ஸோ ஆர்கானிக்க பிடிக்கிறவனுக்கு விளங்கணும், நமக்கு 22 மார்க்ஸ் ஷார்ட்டா வரும். இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பிடிக்கிறவன் யோசிக்கணும், நமக்கு எத்தனை மார்க்ஸ் வரப்போகுது? இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிண்டா 7.25 மார்க்ஸ் வரப்போகுது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி பிடிக்கிறவன் விளங்கணும், நமக்கு 14 மார்க்ஸ் வரப்போகுது. கல்குலேஷன் பிடிச்சா எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரப்போகுது? 6 மார்க்ஸ் வரப்போகுது. கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ் பிடிக்குமெண்டா எங்களுக்கு வரப்போகுது 5 மார்க்ஸ் தான். இன்ஆர்கானிக் பிடிக்குமெண்டா 20 மார்க்ஸ் வரப்போகுது. எங்களுக்கு கைனடிக்ஸ் பிடிக்குமெண்டா 6 மார்க்ஸ். அப்ப எங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? கெமிஸ்ட்ரி எனக்கு A லெவல் எபிசோட் 1ல நான் உங்களுக்கு சொல்ல வாரது எங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும். எபிசோட் 2ல நாங்க படிக்க போற விஷயம் இப்ப சொல்றேன். 2வது நான் எபிசோடு அவங்களுக்கு தந்து இருக்க போறேன். A லெவல்ல இருக்க நுழைவாய்த்தாரன் எபிசோட் 2ல எது ஃபைனலுக்கு வரும், நாங்க படிக்கிறதுல எது ஃபைனலுக்கு வரும், எது டேர்முக்கு வரும். இப்ப நாங்க சில விடயங்களை படிப்போமே. நான் நண்டு கண்டன் 28 காரன் முந்தினாத்து வந்தவன் 28 காரன் என்ன செய்யறான்னு சொன்னா என்னிட கேட்கான், சார் ஜே தாம்சன் இதான் நல்ல கதை கேளு. ஜே தாம்சன்ல இந்த ஜே என்னத்தை குறிக்கும், இந்த ஜே என்னத்தை குறிக்கும்னு கேட்டான். பாயில் கேட்டுட்டான். எனக்கு உண்மையா தெரியாது என்னண்டு. நான் சிரிச்சு போட்டு ஜேம்ஸ் 2 சொல்லி போட்டு பார்த்தேன். சும்மா ஏன் போய் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வர மாட்டான்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு தேவை என்ன? ஜேஜேண்டா என்ன? சோ சிம்பிள். நாங்க எபிசோட் 2ல வாங்குறது எது ஃபைனலுக்கு வரும், எது ஃபைனலுக்கு வராது. ரைட், லெட்ஸ் சி. பாய்.